தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கவே இல்லை. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள். அதுவும் நேற்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பவம் 1, சம்பவம் 2, சம்பவம் 3ன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்பவம் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூரினுடைய தாவேகாவின் எம்எல்ஏ குடிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, கையில பீர் பாட்டிலோட ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு காணொலி. 2வது, தாவேகா கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் போக்சோ வழக்குல கைது அப்படின்ற மாதிரி போக்சோல அவர் மேல போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. ஒரு சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ணிருக்கிறாரு அப்படின்றது. 3வது, விஜய் தாமு. அவர் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. அவருடைய அந்த வெற்றியை கொண்டாடுற வகையில லொயலா மணி அவர்கள் பக்கத்துல இருந்து தடுத்தும் பெரிய கத்தியில வால்ல வந்து கேக் வெட்டுறாரு அப்படின்றது 3வது சம்பவம். 4வது சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே விஜய் தாமு வந்து ஆட்டோ டிரைவர்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அஃபிடவிட்ல ஆட்டோ வச்சிருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்ல. அதே மாதிரி இனோவா கார் வச்சிருக்கிறாருன்றாங்க, லோன் இல்லைன்றாங்க, எதுவுமே இல்லை. ஆனா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து இன்றைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு சொல்லி தாவேகா கட்சியில பணம் படைத்தவர்கள் படைக்காதவர்கள்னு எதுவுமே பார்க்காம ஒரு கேண்டிடேட்டை நிக்க வச்சு பணம் இருக்கிறவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்றத உடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி பெரிய அளவுல பிஆர் பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அவர் அஃபிடவிட்டை பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லையே அந்த மாதிரி அப்படின்ற கேள்வி. இப்படி தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கேள்விகளை எப்படி சொல்றது, நோண்டி நொங்க பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நோண்டி எல்லா விஷயத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேறன்னு இப்ப இருந்தே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நான் ஒரு முதல் சம்பவம் சொன்னேன் இல்லையா, தஞ்சாவூர்ல விஜய் சரவணன். அந்த விஜய் சரவணன் வந்து அந்த வீடியோ அப்படின்றது இப்ப எடுத்தது கிடையாது. எப்பவோ எடுத்த பழைய வீடியோவை இப்போ வந்து திமுகவினுடைய ஐடி விங் ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சொல்றது. இங்க எனக்கு ஒரு கேள்வி. இப்போ விஜயுடைய கேண்டிடேட் தானே அவரு, அது அந்த கையில பாட்டில் வச்சுட்டு ஆடக்கூடியவர் விஜயோட கேண்டிடேட் தான். சோ விஜயோட கேண்டிடேட் அப்படி ஆடாதவர் கிடையாது. அவர் வந்து ரொம்ப இப்ப திமுக கேண்டிடேட்டை தாண்டி திமுக கேண்டிடேட்ஸ் தான் இப்படி ஆடிட்டு இருப்பாங்க, மது போதைக்கு அடிமையா இருப்பாங்க, இல்ல இந்த பொதுவெளியில இப்படி சரக்கடிச்சிட்டு ஒரு எப்படி ஒழுக்கமற்றவரா வந்து இருப்பாங்க அப்படின்னு திமுகவோட கேண்டிடேட்ஸ் தான் வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட சொன்னாங்க. ஒரு தீய சக்தி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது விஜயோட கேண்டிடேட்டும் இந்த மாதிரிதான் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனா இந்த நேரத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறதுதான் இங்க தவறா பார்க்கப்படுது. ஆனா விஜயோட கேண்டிடேட் தான் அது, விஜயோடைய கேண்டிடேட்டும் இப்படிதான் இருக்காங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு வீடியோ பார்க்கதான் முடியாது. அந்த ஆங்கிள்லயும் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ அது இந்த வீடியோவை இப்போ தவறா ஃபேக்கா வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த வீடியோ ஒன்றும் ஃபேக் கிடையாது, அது ஒன்றும் ஏஐ கிடையாது. அந்த வீடியோல ஆடுறது அந்த கேண்டிடேட் தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அப்படிதான் வந்து அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அதுல தெரியுது. ஆனா அது இப்போ எடுக்கல அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இப்போ அதை பரப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இன்னும் ஆட்சி அமைக்கல, அதுக்குள்ள தாவேகா கேண்டிடேட்ஸை பாருங்க, ஒழுக்கமே இல்ல, இவங்கெல்லாம் வந்து மாற்றுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்காக சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல அந்த வீடியோவை பரப்பி விடுறாங்க. இது எல்லாமே வந்து வேணும்னே தாவேகா கட்சியை சித்தரிக்கணும், மக்கள் மத்தியில வரத்துக்கு முன்னாடியே நாங்க எவ்வளவு பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றத நிரூபிக்கணும்ன்றதுக்காண்டி வேணும்னே ஒரு அதிக பிரசங்கித்தனத்துல இப்படி பண்றாங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. 2வது ஒண்ணு, அதாவது இப்ப ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா விஜய் சரவணன், அவர் வந்து ஆட்டோ டிரைவர் கிட்ட இனோவா கார் இருக்க கூடாதா அப்படின்ற கேள்விதான் வருது. ஆனா அங்கேயும் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. நீங்க விஜய் அவர்கள் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவர் வந்து கண்டக்டரா பயணம் பண்ணாரு. கண்டக்டர்னா அப்புறம் எப்படி இவ்வளவு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. சோ அவருடைய ஆரம்ப கட்டத்துல கண்டக்டரா இருந்து அதுக்கப்புறம் உழைப்பால் உயர்ந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்து அவர் இப்போ ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்றாரு. அந்த மாதிரி கூட விஜய் சரவணன் வந்து இருக்கலாம். ஆனா இங்க என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க கேம்பெயின் பண்ணும்போது அப்படி சொல்லலையே. கேம்பெயின் பண்ணும்போது அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து முன்னேறி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறின ஒரு வேட்பாளர் அப்படி சொல்லாம இவர் ஆட்டோ டிரைவர் அப்படி சொல்லியே வந்து பிஆர் வச்சு அவரை ப்ரமோட் பண்ணி மக்களை ஏமாத்தி நீங்க வந்து வேட்பாளரை வந்து போட்டிருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஒரு வகையில வேலிடா இருந்தாலும் இந்த நேரத்துல அதுவும் ஆட்சியே அமைக்கல, அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா திமுகவோட தலைமை என்ன சொல்றாங்க, 6 மாசம் அவங்க ஆட்சி எப்படி அமைக்கிறாங்கன்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறோம், ஆட்சியில ஏதாவது பிள்ளை இருந்தா நாங்க எங்க கேள்வியை வைப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது அப்படின்றது வன்ம போக்காதான் வந்து பார்க்க முடியுது. ஆனா அந்த ஆட்டோ டிரைவராக தன்னை வந்து சொல்லிக்கக்கூடிய விஜய் சரவணன் அவர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த நேரத்துல அந்த அபிடவிட் எல்லாம் வந்து அவர் தாக்கல் பண்ணும் பொழுதே அவர் வந்து சொல்லியிருக்காரு, லோன் இல்ல, எந்த ஒரு கடனும் கிடையாது, என்கிட்ட ஆட்டோவும் இல்ல, இன்னும் கார் இருக்கு அப்படின்னு அவருடைய அசெட் வேல்யூ கொடுத்திருக்காரு. அது தேர்தலுக்கு முன்னாடியே அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. வேணும்னா அப்பவே கேட்டிருக்கலாம், அப்பவே வந்து கேம்பெயின் பண்ணும் போதே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அது இப்போ வந்து சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோட தான் வந்து சொல்றாங்கன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி கேக் வெட்டினது, அவர் அந்த இடத்துல பார்க்கும் போதே வந்து ஐயோ கேக் வந்து பரவாயில்லப்பா சும்மா வெட்டும் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்துல வெட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் அது தப்பு தான், அப்படி வெட்டக்கூடாது அப்படின்றது பொதுமக்களுக்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். அப்படி இருக்கும்போது லொயலாமணி அறிவுறுத்தியும் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்றது அங்க ஒரு கண்டனத்துக்குள்ள ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சம்பவம் 3. சம்பவம் 4 வந்து பாத்தீங்கன்னா போக்சோல ஈடுபட்டுட்டாரு தாவேகாவோட வேட்பாளர், இவரோட லட்சணமும் இப்படிதான் இருக்கு, இதுதான் மாற்றா? திமுக காரங்க வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில திமுகவோட நிர்வாகி வந்து கலந்துகிட்டாரு, அப்போ திமுகவோட நிர்வாகி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு விமர்சனம் வச்சீங்க. இப்ப இதை யாரு கேள்வி கேட்பா? இப்போ ஒரு பையன் பேச மாட்டீங்க, திமுக வேட்பாளர் பண்ணா மட்டும் எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை நோக்கி முன் வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த நேரத்துக்குள்ள வெற்றி பெற்றுட்டாருன்ற மறுநாளே சம்பவம் 1, சம்பவம் 2, சம்பவம் 3, சம்பவம் 4 லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்ன இப்பவே வந்து இவ்வளவு கேள்விகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே தாவேகா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு கவனத்தோட, எவ்வளவு ஒரு எல்லாத்தையுமே ஒரு கான்சியஸா வெல் பிளான்டா மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து அடி வைக்கணும். ஒவ்வொரு அடி வைக்கும் பொழுதுமே பார்த்து கவனத்தோட ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து பார்க்க முடியுது. சோ எல்லாமே வந்து இங்க பார்த்துட்டு இருக்காங்க. மக்களும் நாங்க கேள்வி கேட்போம் தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மாற்றா நாங்க வந்து வச்சிருக்கிறோம், திமுக அதிமுக வந்ததுல எங்களுக்கு ஒரு மாற்றா நீங்க பாக்குறோம் உங்களை நாங்க, ஆனா நீங்க தப்பு பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்றதுதான் பதிவு பண்றாங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள்ல கொஞ்சம் வன்மமும் தெரியுது, ஆனா வேலிடான பாயிண்ட்ஸும் இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நியூட்ரலா தானே பார்க்கணும். திமுக சொல்றது தப்பு, இப்ப எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேள்வியும் கேட்க முடியாது. தாவேகா வேட்பாளர் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபெண்டும் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல ஆமாங்க இப்படிதான் இருக்கிறாங்க, ஆனா இந்த நேரத்துல நீங்க சொல்றது என்ன நோக்கம்னு புரியுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க கத்துக்கணும் அப்படின்றதுதான். சோ உங்களுடைய பார்வை என்ன? இந்த சம்பவம் 1, சம்பவம் 2 அப்படின்னு அடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு உங்க பார்வை என்ன? ட்விட்டர்ல இதை பத்தி பல கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.